ஒவ்வொரு இடத்த அந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு நிற்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் கேர்ள் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் பல் வரிசை நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பல்லு ஈன்னு காமிச்சுன்னா பல்லு ஃபுல்லாக கரை பிடிச்சி போய் கிடக்குது, ஃபுல்லாக பாக்கு போட்டு. அந்த பல்லு அழகாக இருக்குதான், பல் வரிசையாக இருக்குதான். என்னது தமிழருக்கான பல்லோ ஏதோ ஒன்று இது ஏன் தமிழன் கொண்டு வந்துட்டு ஒரு மகா மட்டமான அது ஒரு அந்த கமல் சாரோட எம்பிபிஎஸ் சகலகலா டாக்டர் அது இப்படி பண்ணுற ஒன்றுமே ஃபுல்லாக தொங்கி போய் கிடக்குது. உனக்கு ஜிம் டோனும் கிடையாது, ஃபுல்லாக பொதன்னு ஆடுது. நீ எனக்கு ஒன்றுமே புரியல, எதை என்ன நினைச்சுதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக சொல்லியிருப்போம். இல்லை உண்மைதான், அது ஃபேமிலி பேக் கூட கிடையாது, ஃபேமிலி தொங்கி போன பேக் அது. அந்த மாதிரி வச்சுட்டு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணலாம். இப்போ சத்யா இருந்தார், சத்யாவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ட்ரெஸ் இல்லாம. ஆனா ஜிம் டோன் இருந்தா மட்டும் நீ சட்டை இல்லாம போலாமா அப்படின்லாம் கேட்கலாம், தப்பு தான். ஆனா என்னன்னா அதுவும் தப்பு தான். வீட்டுக்குள்ள இத்தனை பேர் இருக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ குளிக்கும் போது இல்லை குளிச்சுட்டு வரும்பொழுது இல்லை சும்மா ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது பண்ணலாம். சும்மாவே நீ நிறைய தான் இந்த சட்டை இல்லாமல் இருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஏதோ மாதிரி இருக்கிற அப்படி இருக்கும்போது பொண்ணுங்களுக்குலாம் அருவருப்பாக தான் இருக்கும். அதை வந்து அவர் வந்து என்ன நினச்சிக்கிறார், தனக்கு வந்து புஜபாக்கா என்ன சொல்கிறது பெரிய ஒரு ஜிம் டோன் பாடி மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. ஒவ்வொரு பொண்ணையும் வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிடுறது, இந்த சென்ஸ் வா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், வா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்குது. இப்போ கம்ருதீன் பண்ணுறது வந்து ஜோக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருந்தாலும் இது பண்ணுறது அருவருக்கத்தக்க ஒரு காட்சி அமைப்பு. இது பார்க்குற போது ரொம்ப அருவருப்பாக தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு ப்ரொமோவில் வந்து தராதரம் பார்த்து பழகு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அவருடைய இதுவே டவுன்ஃபால் பண்ணுது. இந்த மாதிரி கேரக்டரை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டா வெளியே இதுக்கப்புறம் ஒரு தேட மாட்டாங்களோ பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்னா ரெட் கார்டெலாம் கொடுக்குற அளவு கொடுத்தோன்னா நேரம் கொடுத்துருக்கணும். இப்போ என்னன்னா விஜய் சேதுபதி சார் வந்து எல்லோ கார்டு கொடுத்து போன முறை கம்ருதீனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நீ வந்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறேன்னு. இந்த வாரம் பார்த்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்னொன்று எஃப்ஜேக்கும் கொடுக்கணும். ஏன்னா எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தை, இன்னைக்கு வந்து லேட்டாக நான் உன்னை நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போய்க்கினே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் வந்து பண்ணுறானோ இல்லையோ அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வந்து ஆமாம் யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்களோ இல்லை எல்லோ கார்டு கொடுத்து எச்சரிக்கிறாங்களோ அது வந்து இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் வந்தால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சார் வந்து திவாகருக்கு வந்து வார்னிங் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இவர் வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்காரு, என்ன சார் சூப்பராக நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் மாதிரியே அவரும் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா திட்டணும், என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க, நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று திட்டாருன்னா கொஞ்சம் அவர் அடக்கி வாசிப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு தடவை இப்போ பேசும்போதெல்லாம் ஒன்று சொல்றாரு, நான் இது விஜய் சேதுபதி சார் சொல்லியே தருவேன், ரெஜிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னன்னா உனக்கு வந்து யாராவது வெளியில் ஒருத்தர் சப்போர்ட் இருக்காரு, விஜய் சேதுபதி பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, நம்ம சொல்லிட்டு அவர் கேட்பாருன்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல, அதை உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த